இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். காலையிலே கர்த்தரை தேடுவது இன்பமானது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ்வாத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியா புஸ்தகம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலே, நீ திரும்புறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ அலைந்து திரிவதில்லை. என்னிடத்தில் திரும்பி உன்னுடைய காரியங்களை உன் பாவத்தில் அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிய மாட்டே என்று சொல்லி இஸ்ரவேலை பார்த்து, யூதாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த நாட்கள் இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. நீ திரும்புறதுக்கு உனக்கு இஷ்டம் இருக்குது, ஆனா அது எங்க திரும்பணும்னு தெரியல என்று சொல்லி சொல்றாரு. ஏன்னா சில சமயத்துல பிரச்சனைகள் வரும்போது தெற்க போயிடுவாங்க, தெற்கு பாபிலோன் போயிடுவாங்க, வடக்க இருக்கா ஆசிரியர்கிட்ட போயிடுவாங்க. இப்படி பல இடங்களிலே பிரச்சனையின் மத்தியில் ஓடிக்கொண்டிருந்த நாட்கள். அப்போ உனக்கு இவர் திரும்பணும், ஒரு நல்லா இருக்கணும்னு மனசு இருந்துச்சுன்னா நீ என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் அழைக்கிறார். அன்றைக்கு அவர்கள் அவருக்கு திரும்பினா, கர்த்தரை பார்த்து அவர் பக்கத்துல அவர் சொல்ற கேட்டிருந்தா அவங்க அலைய மாட்டாங்க. இல்லைன்னா கிழக்கு மேற்கும் அலைஞ்சிக்கிட்டே. சில ஆட்களை பாருங்க, இன்றைக்கு கூட பாருங்க, அன்றைக்கு அதை சொன்ன போட்ட வார்த்தை இன்றைக்கு வரையில நிறைவேறி கொண்டுதான் இருக்குது. சில அலைச்சல்கள் பாருங்க, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தா அவங்க திரும்பின இடம் சரியில்லை. ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது பாருங்க, ஜனங்கள் ஆலோசனை தேடி போவாங்க. பணம் வரணும்னா பணத்தை தேடி போவாங்க. இப்போ பொருளாதாரத்துல பிரச்சனைனா பொருளாதாரம் நல்லா நடக்காது, யார்கிட்ட போனா நடக்கும். இன்னும் சில மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, யார்கிட்ட போனா நடக்கும். இன்றைக்குள்ள காலங்களை பாருங்க, ஒவ்வொரு நாடுகளையும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் பொழுது அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடுவாங்க, எந்த பொருளும் கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பல நாடுகள் நடக்குது. நம்ம இந்தியாவில் நடக்காம இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணும், காப்பாற்றப்பட ஜெபம் பண்ணும். ஏனென்றால் தாங்க மாட்டோம் நம்ம சோதனை. மற்ற நாடுகளை போல அல்ல. நம்ம நாட்டில் பிரச்சனை வந்தால் தாங்க முடியாது. 145 கோடி மக்கள் தாங்கிட மாட்டாங்க. அதனால அருமையானவர்களே, திரும்புறதுக்கு ஒரு ஆசை வருமானம். என்னிடத்துல திரும்பு என்று சொல்லுகிற கர்த்தர் திரும்பினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அலைந்து திரிய மாட்டோம். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஆனா எங்க போறோம்னு தெரியல. எங்க போறது, அது போலமா இதை போலமா. கர்த்தரே கூப்பிடுகிறார். இஸ் காலிங் அஸ். கர்த்தர் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், என்னிடத்தில் திரும்பு என்று அழைக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வேற எங்க போனாலும் என்ன செய்யாது, அவங்களுக்கு வாழ்க்கை மாறாது. எங்க போனாலும் அவங்க நல்லா இருக்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டாங்க. மனுஷனை தேடுவது, மக்களை தேடுவது, பெரிய போஸ்ட்ல இருக்கவங்களை தேடுவது எல்லாமே மனுஷன் பண்றதுதான். ஆனா கர்த்தர் என்ன சொல்ற பாருங்க, என்னிடத்தில் திரும்ப என்று கர்த்தர் உன் அருவருப்புகளை திரும்பிட்டு நீ பண்ற அந்த அருவருப்புகளை என்ன செய், என் கண்ணில் படாம பார்த்துக்கணும் அப்படின்ற 2 காரியம் பாருங்க. அவன் ஆசீர்வாதத்தை பெறது 2 காரியம். அவரிடத்துல திரும்பணும், அக்கிரமத்தை அவர் கண்ணில் படாம ஒளிச்சு வச்சுக்கணும். அப்படிதானே? கண்ணில் படாம ஒளிச்சு வைக்க முடியாது. அவர் பார்வைக்கு மறைவான இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காரியத்தையே செய்யக்கூடாது, அந்த காரியத்திலே தலையிடக்கூடாது. அப்போ அது அவர் கண்ணில் படாது. அப்படி படாமல் இருக்கும் போது என்ன செய்வாய், நீ அலைந்து திரிய மாட்டாய். ஒன்ன தேடி ஜனங்கள் வருவாங்க, நீ ஜனங்களை தேடி நீ போக மாட்டோம். அலைந்து திரிவு. நீ பாருங்க, ஓடுறாங்க, அங்க ஓடி இங்க ஓடி, அதை சம்பாத்தியம் பண்ணி எப்படியாவது பண்ணிடலாம். பாருங்க, ஜனங்கள் அலைந்து, வனாந்தரத்திலே ஜனங்கள் அலைந்து திரிந்தார்கள். பார்த்திருக்கீங்களா? வனாந்தரத்துல ஒன்றும் கிடைக்காத இடத்துல அலைந்தார்கள். 40 வருஷ காலம் ஆண்டு அலைந்தார்கள். இதுக்கு தெரியுமா ஆண்டு அப்படி பண்ணாரு? இவருங்க கர்த்தர் பக்கம் திரும்பல். இருக்கிறது வனாந்தரம், நினைக்கிறதுப்பா எங்க எகிப்து. என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் எகிப்து இருந்தா நல்லா இருந்திருப்போமே, எங்களுக்கு வெள்ளரிக்காய் கிடைச்சிருக்குமே, வெள்ளைப்பூண்டு கிடைச்சிருக்குமே, வெங்காயம் கிடைச்சிருக்குமே, கொம்மட்டிக்காய் கிடைச்சிருக்குமே, இங்க வனாந்தரத்துல ஒண்ணு இல்லையே என்று சொல்லி முறுமுறுத்து கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே அவர்கள் அலைந்து போறாள். அலைஞ்சிட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப நஷ்டம் தான் வரும். அலைச்சல், வீண் அலைச்சல் அப்படி சொல்லுவாங்க. வீண் அலைச்சல், வீணா ஒண்ணுமே நடக்கல. நத்திங் ஹேப்பன். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரிடத்துல திரும்புற தட்டு. இதுதான் வாழ்க்கை, எல்லாருக்கும் அதுதான் வாழ்க்கை. சில சொல்றாங்க, நான் அப்படி ஆயிருவேன், இப்படி ஆயிருவேன், நான் அப்படியே பெரிய நிலைமையில வந்துடுவேன். ஏன்னா
நான் நல்ல ஆட்களோட இருக்கிறேன். பெரிய பெரிய ஆட்கள் எனக்கு தொடர்பு. பெரிய 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 ஆட்களுக்கே அவங்க என்ன செய்வான்னு அவங்களுக்கே தெரியாது. நாம் எதை நம்புகிறோம், யாரிடத்தில் திரும்புகிறோம்? கதை சொல்ல திரும்புறதுக்கு மனசு தான் என்கிட்ட திரும்ப, அப்ப நீ நல்லா இருப்ப. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது, அங்க திரும்ப மாட்டான். அவரை தவிர வேற எல்லா இடமும் திரும்புவோம். நான் பார்த்துருக்கேன் அநேக மக்கள். நான் தான் சொல்லுவேன், யாராவது ஜோம் பண்றதுக்கு சில பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா நான் கேட்பேன், எல்லா இடத்துலையும் போயிட்டீங்களான்னு கேட்பேன். எல்லா இடம் போயிட்டு கடைசியில் வாங்க, ஏன்னா இங்க வந்துட்டு மறுபடியும் அங்க போறதுக்கு நிற்பாங்க. எல்லா இடம் பார்த்துருங்க, எல்லாராலும் கை கழுவிட்டாங்கன்னா வாங்க, சரி ஆயிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அப்போ எல்லா இடம் போங்க, மந்திரவாதியை பார்க்க போங்க, பூஜை பண்ண போங்க, எல்லா இடம் பண்ணுங்க. தாயத்தை கட்டுங்க, இடுப்புல கட்டுங்க, தலையில கட்டுங்க, எல்லாம் கட்டுங்க. எல்லாம் முடிச்சிட்டு உங்களால அது முடியலைன்னு சொன்னா வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது கர்த்தர் இடத்துல திரும்ப. அவர் சொல்றாரு, எல்லாம் அடி வாங்கிட்டு திரும்பதை விட அடி வாங்காம திரும்புன்றார். சிலவங்க அடி வாங்கிட்டு தான் திரும்பாங்க. எல்லாம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், பணம் போச்சு, இப்போ சுகம் போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போன பிறகு கர்த்தர் வந்து திரும்புவாங்க. இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒன்னிலே இருந்து ஃப்ரம் த பிகினிங் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், ஒன்றும் இல்லாதிலிருந்து ஒரு ஆக்கிற வல்லவர். ஆனா அதே சமயத்தில் எல்லாத்தையும் பறி கொடுத்த பிறகுதான் இயேசுகிட்டையாவது போய் பார்க்கலான்னு வரும். ஆண்டவரை முதல்ல கூப்பிடுறாரு, உனக்கு மனம் திரும்பணும்னு இருக்கா, ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு இருக்கா? தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும்னு இருந்துச்சு, மாறிடுச்சு. நீங்களும் மாற்றம் வேணும்னு இருக்கிறீங்களா? அப்ப இயேசுவல்ல வாருங்கள், அவர் உங்களை அலைய விட மாட்டார். வந்துட்டீங்கன்னா அருவருப்புகளை மாத்தணும். அருவருப்பு என்னன்னு சொல்லி 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல 3 அதிகாரம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்துல போட்டிருக்க அருவருப்பு. அதை வாசித்து பாருங்க. என்ன அருவருப்பு, அது பேச டைம் இல்லை. அந்த அருவருப்பை என்னை விட்டு மாற்றிட்டீங்கன்னா நீங்க அலைந்து தெரியாம கர்த்தர் உங்களை சரியான வழியிலே நடத்துவார். இந்த அருமையான நாளிலே எந்த வழியில போறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கீங்களா? எங்க போறது, யாரத்துல போறது, யாரத்துல கேட்கறது, யாரத்துல எந்த காலில் யாரு காலில் போய் உழுறது என்று யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்கேயும் போவாதீங்க. இயேசு அண்டை வாருங்கள் என்று அவரே கூப்பிடுகிறார். இன்னைக்கு நீ வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அலையவதில்லை. நீங்க அலைய மாட்டீங்க, நீங்க அலைய மாட்டீங்க. சோதரன், உங்களை தேடி மற்ற ஜனங்கள் அலைந்து வருவார்கள். அப்படி உங்களை மாற்றுவார், உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காலைகளில் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்கு அலைச்சல் வேணுமா? இல்லை அமர்ந்து நானே கர்த்தர் அறிந்து கொள்ளுங்கள். நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லா தலைகளாய் மாற்ற வல்லவர். அலைஞ்சு 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 டயர்டாகி அப்படியே உட்கார்ந்துட்டீங்களா? இப்பொழுதும் உங்களுக்கு மனசா இருந்தால் கர்த்தரிடத்தில் திரும்ப இயேசுவே என்று கூப்பிடு. இயேசுவே ஒரு அற்புதம் செய்ய கூப்பிடு. அவர் உங்களுக்கு இறங்குவார். அப்புறம் கூப்பிடாத வரையில் நத்திங் வில் ஹேப்பன். நீங்க கூப்பிட்டா தான் நடக்கும். கூப்பிடுங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. எத்தனையோ பேர் பைபிள வாசியர் கூப்பிட்டார்கள், செவி கொடுத்தார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு சாப்பாடு போடுவார், உங்களுக்கு போட மாட்டாரா? கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளிலும் ஆண்டு பக்கம் திரும்புங்கள், அவர் உங்க பக்கம் திரும்புவார். கர்த்தர் உங்களின் குடும்பத்தை இன்னைக்கு அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.